ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை, நன்மையை, அதிகாரத்தை இந்த காலை வேளையில் நமக்கு கொடுக்கிறார். பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூமியில நீ எதை கட்டுவாயோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும், நீ பூமியில எதை கட்டவிழ்ப்பாயோ அது பரலோகத்துல கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இப்ப ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் பரலோகத்தின் திறவுகோல். அப்படியானால் இந்த பரலோகத்தின் திறவுகோல் என்றால் என்ன? நமக்கு அதன் மேல் அதிகாரம் உண்டா? நாம் எந்த அதிகாரத்தை வைத்து இந்த பரலோகத்தின் திறவுகோலை பயன்படுத்த முடியும்? நமக்கு அப்படிப்பட்ட கிருபை இருக்கிறதா? இதெல்லாம் நாம் ஆராய்ந்து கவனமாய் பார்த்தால் பரலோகத்தின் திறவுகோலை கர்த்தர் நம்முடைய ஒவ்வொருடைய கரத்திலையும் கொடுத்திருக்கிறார். அப்ப பரலோகத்தின் திறவுகோலை கொடுத்திருந்தால் அது எதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா, நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை அனுதினமும் சபையில சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லும் பொழுது மற்றொரு வசனம் சொல்லுகிறது, ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. சோ ஒரு பாவி ரட்சிக்கப்படும் போது பரலோகம் திறக்கப்படுகிறது. யார் மூலமாக? அந்த ஆத்துமாவை ரட்சிப்புக்கு ஏதுவாக வழிநடத்துகிறவர்கள் மூலமாக அந்த பரலோகம் திறக்கப்பட்டு இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படும் பொழுது ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுகிறது. அது மாத்திரமல்ல, மற்றொரு அதிகாரத்தையும் கர்த்தர் தருகிறார். எவைகளை பூமியில கட்டுவீர்களோ. இப்ப நம்ம பூமியில கட்டும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்? பூமியில தான் கட்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு. ஆனா நம்ம இங்க பூமியில கட்டுவோம், பரலோகம் அந்த கட்டுவதற்கான உத்தரவை பிறப்பிக்கும். பரலோகத்திலிருந்து புறப்படுகிற உத்தரவு இந்த பூமியில செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த பொல்லாத ஆவியை கட்டுகிறதை காண முடியும். கட்டவிழ்த்தா அதே போல பரலோகம் அந்த காரியத்தை கட்டவிழ்க்கும். இப்போ நாம் இதில் ஒரு பெரிய காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். என்னது? பரலோகத்தில் கட்டப்படுகிற காரியம் எதுவோ, பூமியில நீங்களும் நானும் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டும்படி கட்டளையை புறப்பட செய்வார். இதில் ஒரு பெரிய ஆச்சரியம், பெரிய அற்புதம், பெரிய நன்மை காத்திருக்கிறது. அது என்னவென்றால், பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் கிறிஸ்து இயேசு வெளிப்பட்டார். இப்ப அவருடைய நாமத்தினாலே நாம் ஒரு விஷயத்தை கட்டுகிறோம் என்றால் அது பரலோகத்தின் உத்தரவின்படி கட்டப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், திஸ்பேனாகி எலியா என்று ஒரு ஆதி அந்தம் இல்லாத ஒரு தீர்க்கதரிசியை குறித்து வேதம் நமக்கு விளக்கமாய் சொல்லுகிறது. அப்ப அவனை குறித்து சொல்லும்போது சொல்ற, கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான் சொல்லுகிறது, என்னுடைய வார்த்தை அல்லாமல் பனியாகிலும் மழையாகிலும் பெய்வதில்லை. பூமியின் மேல பனியாகிலும் மழையாகிலும் பெய்யாதபடி இவன் கட்டினான். நல்லா கவனிங்க, அந்த வசனம் இப்படிதான் சொல்லுது, இவன் கட்டின பொழுது அது கட்டப்பட்டிருந்தது. ஆண்டவர் பூமியின் மேல் மழை பெய்யாதபடி, பனி பெய்யாதபடி 3.5 ஆண்டுகள் அதை கட்டி வைத்தார். யார் கட்டினது? எலியா.
உத்தரவு பிறந்ததுங்க பரலோகத்திலிருந்து. இப்ப மறுபடியும் எலியா ஜெபிக்கிறா, ஆண்டவர் அந்த கட்டை அவிழ்த்து விடுகிறார். இப்ப இந்த பஞ்ச காலங்களில் ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை, தம்முடைய கிரியைகளை விளங்கப்படுகிறதை நாம் வேதத்தில் காண முடிகிறது. எனவே எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். அதற்கான உத்தரவு பரலோகத்தில் புறப்பட்டு வரும். எதை கட்டவிழ்க்கிறோமோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அதற்கான உத்தரவும் பரலோகத்திலிருந்து புறப்படும். எப்படி இது? வேதத்துல பல ஆதாரங்கள் அங்கே இருக்கிறது. இந்த ஆதாரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஒரு உத்தரவை போடுகிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய உத்தரவை போடுகிறார். ஜெபம் கேட்ட உடனே அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. இந்த உத்தரவு எங்கே வருகிறது என்றால் 24 மூப்பர்களுக்கு நடுவில் வருகிறது. இந்த 24 மூப்பர்களுக்கு நடுவில் வருகிற இந்த உத்தரவை அவர்கள் பூமியில செயல்படுத்தும்படி கேருபீன்களுக்கும் சேராபீன்களுக்கும் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அப்ப அது அப்படியே செயலாற்றும்படி செயல்படுத்துகிற காரியமாய் மாற்றப்படுகிறதை காண முடியும். நம்முடைய வாழ்வில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அதிகாரம், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற உறுதிப்பாடு. அப்ப நாம எதை கட்டுறோமோ அது கட்டப்பட்டிருக்கோம், எதை கட்டவிழ்க்கிறோமோ அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கோம். அப்படி நாம கட்டவும் கட்டவிழ்க்கப்படவும் நாம் காரியங்களை நடப்பிக்கும் பொழுது உத்தரவு பரத்திலிருந்து தான் புறப்பட்டு வரும். உத்தரவு பரலோகத்திலிருந்து தான் புறப்பட்டு வரும். கட்டுவதற்கான காரியம் பரலோகத்தில் தான் வெளிப்படும். அப்ப சத்துருடைய கிரிகளை முடக்கி போட, அடித்து போட, கர்த்தருடைய கிரிகளை ஜெயிக்க, அவருடைய வல்லமையினால பிசாசுடைய கிரிகளை அடித்து போட்டு ஜெயிக்க, ஒரு பெரிய கிரிகளை பூமியில நடப்பிக்க ஆவியானவரால மட்டும்தான் முடியும். ஆவியானவரால மட்டும்தான் அந்த கிரிகளை நடப்பிக்க முடியும். மற்ற யாராலும் முடியாது. அப்ப உத்தரவு வரும் பொழுது அந்த உத்தரவை செயல்படுத்துகிற தேவன். அப்ப நல்லா நம்ம புரிந்து கொள்ளணும். எங்கேயோ நம்ம சொல்றோம், எங்கேயோ வேலை நடக்குது, எப்படியோ போகுது, அது போயிட்டு போகுது, இதை போய் நம்ம தேடி கண்டுபிடிச்ச பெரிய விஷயமா அப்படின்னு யோசிக்க கூடாது. ஆண்டவர் மண் கோலைகளிலையும் கிரியை செய்ய முடியும், ஸ்டீல் பாத்திரத்திலையும் கிரியை செய்ய முடியும், வெள்ளி பாத்திரத்திலையும் கிரியை செய்ய முடியும், தங்க பாத்திரத்திலையும் கிரியை செய்ய முடியும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அந்த பாத்திரங்களை பயன்படுத்த முடியும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆண்டவர் நம்முடைய பாத்திரங்களை பயன்படுத்தும் போது அந்த பாத்திரத்தில் இருக்கிற குறைபாடுகளை மாற்றுகிறவர். வெள்ளியும் பொண்ணுமான பாத்திரம் இருக்கு, மரமும் மண்ணுமான பாத்திரம் இருக்கு, கனத்துக்குரிய பாத்திரம் இருக்கு, கனவீனத்துக்குரிய பாத்திரம் இருக்கு. கனத்துக்குரியதை கனத்துக்குரிய காரியத்துக்கும், கனவீனத்துக்குரியதை கனவீனத்துக்குரிய காரியத்துக்கும் நாம் பயன்படுத்துகிறோம் என்று சொல்லப்பட்ட பொழுது மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. அப்ப நீங்களும் நானும் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஜீவியம் பண்ணுவதற்கு, கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, கீழ்ப்படிதலோடு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கு அவர் செய்ய வேண்டிய கிரியைகள், தேவனுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். வேத வசனத்தை வாசிக்கிறோம், வேத வசனத்தை தியானிக்கிறோம், அதன்படி நடக்கிறோமா, அதன்படி செயல்படுகிறோமா? இதுதான் இந்த நாட்களில் முக்கிய தேவை. நாம் என்ன சொல்கிறோம்? எனக்கு ஆண்டவர் அதிகாரம் தந்திருக்காரு, இந்த அதிகாரத்தின்படி நான் செல்வ செழிப்போடு இருக்க செய்வார்.
ஒவ்வொரு நாளும் எனக்கு தேவைகளை சந்திப்பதற்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய சில கிரியைகளை வைத்து அதை சந்திப்பார், இப்படி சந்திப்பார், அப்படி சந்திப்பார் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா என்னை போல மூளை கண்டவை அவனும் கிடையாது. அப்படிதான் வேதம் கற்றுக் கொடுக்குது. ஆனால் தேவனுடைய வார்த்தை நிமித்தம், தேவனுடைய திட்டத்தை நிமித்தம், தேவனுடைய அந்த உறுதிப்பாடு நிமித்தம் அவரை பிடித்து கொண்டா நாம் இங்கே ஜெபிக்கிறோம், பரலோகத்தில் அது உத்தரவு பிறப்பிக்கப்படும். பரலோகத்தில் உத்தரவு பிறப்பித்தாக்கா அங்கிருந்து வர நாம் பார்க்க காரியங்கள் நடப்பிக்கப்படும். இதுதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கிருபைகள். அதனால இந்த காலவெளியில தேவாதி தேவன் ஆசீர்வதிக்கப்படுகிற கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த, உயர்த்த, ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கட்டும் பொழுது இங்கே பூமியிலே கட்டப்படுகிறது என்று நினைக்கிறோம். உத்தரவு பரத்திலிருந்து உண்டாகும். அங்கிருந்து தான் கர்த்தர் கட்டும்படி கட்டளை எடுக்கிறார். இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கான நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் கர்த்தர் சொல்லுவார், தூதனை பரத்திலிருந்து கொண்டு வந்து அவருடைய கரத்தில் சங்கிலிகளை கொடுத்து அனுப்பி அவன் பூமியில் வந்து கட்டும் பொழுது யாரை நாம் கட்ட சொல்லுகிறோமோ அந்த வல்லமைகளை கட்டும் பொழுது அந்த வல்லமைகள் சங்கிலியினால் கட்டப்படும். இதை பல ஆதாரத்தோடு ஆண்டவர் நமக்கு தெரிவித்திருக்கிறார். எனவே ஒரு விஷயம், நாம் நிலைத்திருந்து, அதாவது தேவ சமூகத்தில் நாம் நிலைத்திருந்து உறுதிப்பாடோடு நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அதிகாரத்தின்படி நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு தெரியாமலேயே, நமக்கு அறியாமலேயே, நம்ம எதிர்பார்க்காமலேயே கர்த்தருடைய தூதர்கள் இறங்கி கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அதனால் இந்த காலை வேளையில் என் கூட கர்த்தர் கிரியை செய்கிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறார் அப்படிலாம் சொல்லிட்டாலேயாம நான் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காக செய்யும்படி கர்த்தராக கிருபை தந்திருக்கிறார் என்று சொல்லி அவருடைய மகிமைக்காக நாம் பாடுபடுவோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய நன்மைகளை செய்வாராக. எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீர் எங்களுக்கு தந்த அதிகாரத்தை சரியாக நாங்கள் பயன்படுத்தி அதன் மூலமாக நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட, அபிஷேகத்தினுடைய நிறைவுகளுக்குள்ள கடந்து வர ஆவியான உதவி செய்யப்படி நாங்கள் செய்கின்றோம். தேவ சமூகம், தேவ பிரசன் கொண்டு வேண்டும். கிருபையினாலும் கத்தனை முடிச்சுட்டுங்க. எல்லா தீங்குக்கும் பொல்லாத நிலைமைகளை கொலைக்கு பாதுகாத்துடுங்க. தேவ பிரசனம் கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.